வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் அப்டேட்டில் கெஸ்ட் வராங்க இல்லைங்களாங்க, அந்த டாஸ்க்கு தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட வந்து திவ்யா கதறதை தான் காமிக்கிறாங்க. திவ்யா வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து பிக் பாஸ் ஏன் நீங்கள் ஒரு பர்சனுக்கு மட்டும் ரொம்ப இதுவாக நடந்துக்கிறீங்க, லீனியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அட வடிகட்டின முட்டாள் திவ்யா, அவங்க தான் ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு ப்ளே பண்ணுங்க அப்படின்றது தான் பிக் பாஸ் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான அர்த்தம். ஆனாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப பிக் பாஸ் கிட்ட கெஞ்சுறாங்க. உடனே அவங்க பயப்படுறாங்க. திரும்பவும் லிவிங் ஹாலில் உட்காரும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, பாரு நாங்கள் வேணால் உனக்கு பின்னு போடட்டுமா அப்படின்னு பணிஞ்சு வரா மாதிரி வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் அவங்க மனசுக்குள்ளே நல்லாவே கிளியராக தெரியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரு வந்து அவங்க திவ்யா வந்து ரெஸ்ட் ரூமில் கெஞ்சுறப்போ பாரு இங்கே லிவிங் ஹாலில் அந்த டாஸ்க்கை படிச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட ஃபுல் டார்கெட்டே வந்து மேனேஜர் தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறாங்கங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்க என்ன மாதிரி இவங்களை ப்ளே பண்ண போகிறாங்கன்றத. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வர கெஸ்ட்டை வந்து வரவேற்கிறதுக்காக அங்கே கேட் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளே இந்த பிரவீன் என்ன பண்ணுறா, பொறாமை பிடித்த பிரவீன் வேணால் சொல்லலாம். பிரவீனுக்கு ஏன் பார்வை மேலே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, இவருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வராது, பர்ஃபார்ம் பண்ணுறவங்க கேம் பண்ணுறவங்களையும் வந்து இவர் விட மாட்டார். இவர் ஒரு வஸ்ட்டு நிஜமாக பார்த்தீங்கன்னா யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்கள பேச விடாமல் அதை அங்கே கட் பண்ணி வெளியில் இது பண்ணுற ஒரு கேவலமான புத்தி, கீழ்த்தரமான ஒரு புத்தி தான் பிரவீனோடது. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே நிற்கும் போது பிரவீன், அடுத்தது வந்து விக்கி இருக்காங்க பாருங்க, அவர் அதுக்கு மேலே பயங்கர போகிறாங்க. ஏன்னா அவர் வெளியில் எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம், மற்றவங்களை பற்றி இமிட்டேட் பண்ணி அதில் ஒரு வளர்ந்த ஒரு ஆள் தான். ஸோ அந்த மனுஷனும் விக்ரமும் என்ன பண்ணுறாரு, பிரவீனோட சேர்ந்துக்கிறாரு, திவ்யாவும் பிரவீனோட சேர்ந்துக்கிறாங்க. சுபிஷா வந்து சைலண்ட் கில்லர், அவங்க ஒரு பாய்சனஸ். ஸோ அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்வதி அந்த இடத்துல நிற்க வைக்கக்கூடாதுன்றதை பிளான் பண்ணியே பார்வதிக்கு வேலை ஏவிட்டே இருக்கிறாங்க, வேலை விட்டுட்டே இருக்கிறாங்க. நீ போ, அங்கே போய் செய்ய, இதை போய் செய்யணும், எத்தனை தடவை தான் அந்த பொண்ணும் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரே ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? அதுவும் குரூப்பாக தனித்தனியாக மோதுங்க போட்டியில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும்னு இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வராங்க, கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறாங்க. கெஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாரையுமே உள்ளே அசிங்கப்படுத்திட்டாங்கங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு வராங்க. சபரியை பார்த்ததே, சபரி தான் ஸ்டாச்சு மாதிரி வெளியில் நிற்க வச்சுட்டாரே பிக் பாஸ். ஏன்னா நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் நீ அமைதியாக தான் இருக்க, நீ ஒரு கேமும் ப்ளே பண்ணல, அதனால வெளியில் நின்றுடா அப்படின்னு வந்து யாரு நம்ம தீபக்கே சொல்லிட்டு சபரியோட முகத்தில் அந்த கோவம் தெரிஞ்சிச்சு. ஆனால் கோவத்தினோட வெளிப்பாடு அப்புறம் திரும்பவும் அடுத்த வாரம் என்ன பண்ணுவாரு, திரும்பவும் பழைய குருடி கதவை திறக்கலாம். யாரு காரணம், கனி குரூப்ல நீ சேர்ந்ததுனால தான் இதை இப்போ உன் கேம் இல்லைன்றது இதுலேயே தெரியுது. ஆமாம், ஏன்னா கனி வந்து வாடா கண்ணா போடா கண்ணா சொல்லிட்டு கைப்பிள்ளைகளாக கைப்பாவைகளாக இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமும் இவங்களால தான் இவங்க பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குதுன்றத சபரி உணர்ந்தார்னா அவருடைய பிளேவை வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கலாம். பட் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதியை கேட்குறாங்க, அந்த சிறையை பற்றி கேட்குறாங்க மேனேஜர் கிட்ட. பார்வதி எவ்வளோ ரொம்ப என்ன அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை சொல்லணும், இது வந்து ஒரு பேர்ட்ஸுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இந்த பொறாமை பிடித்த வன்மம் பிடித்த இந்த திவ்யா என்ன பண்ணுறாங்க, இல்லை அது வந்து எங்களோட ஹோட்டலில் யாரெல்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் போடுவோம், அது மற்றவங்களாம் மட்டம் தட்டுறது. இதுக்கு மேட்சிங்காக இன்னொரு விஷயத்த சொல்கிறோம். உள்ளே வந்து பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. சபரியை பற்றி பேசும்போது மேனேஜரான திவ்யா வந்து திரும்பவும் எங்கே சொதப்பிட போகிறாங்க, இவங்களுக்கு இதே வேலை தான், ரொம்ப அப்படியே உண்மையாக எப்படி ப்ளே பண்ணணும், இதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகணுன்ற அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்வதி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இவர் வந்து ஒரு குட்லக்கான ஒரு ஸ்டாச்சு எங்களுக்கு, ஏன்னா வந்து இவர் ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். இப்போ வந்து அவங்க வந்து தியான முறையில் வந்து ஒரு அமைதியை நோக்கி அமைதியாக இருக்காரு, அப்படி குட்லக்கான ஸ்டாச்சு எங்கள் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பார்வதிக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாங்க, பாராட்டுக்களை நிறைய கொடுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட கேட்குறாங்க, சரி இந்த ஸ்டாச்சு சபரின்ற ஸ்டாச்சுக்கு பதிலாக வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம், சபரி, திவ்யாவும் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திவ்யா என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் பார்த்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போதும் போல் வன்மத்தை கக்குறாங்க, பார்வை தான் ஸ்டாச்சுவாக நிற்கணும், அப்போ தான் இந்த வீடு அமைதியாக இருக்கும்ன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம இவங்க பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, வச்சு செய்கிறாங்கங்க. ஏங்க அந்த ஒருத்தவங்க தான் இந்த வீட்டையே ரன் பண்ணுறாங்க. அவங்க வாய்ஸும் இல்லைன்னா இந்த வீடு நிசப்தமாக ஆயிடும். இன்னமும் இந்த கூட்டம் தெரிந்தலன்னா என்னங்க பண்றது? அதே மாதிரி விக்கல்ஸ்க்கு இது உடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் உடனே சொல்றாரு, ஆமா அவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஏங்க உங்களுக்குலாம் இதுவா இல்லைங்களா, இந்த 18 மெம்பர்ஸும் வெளியில இருந்து வந்த வைல்டு கார்டும் சேர்ந்து இந்த ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த ஒருத்தரை உங்களால டேக்கிள் பண்ணி உங்களோட பிளேவை செய்ய முடியல. அவங்க தான் பிளே பண்றாங்க கேமையே அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக கிழிக்கிற தருணம் தாங்க இது. என்னென்னா அரோரா அண்ட் வந்து துஷார், இவங்க 2 பேரையுமே வந்து அதாவது வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற இதில் தான் அவங்க கேட்டகரி. ஸோ அவங்களையும் வந்து இவங்க கொஷின் பண்ணி அவங்களோட வாயாலேயே அவங்கள வந்து யாருன்றதை ப்ரூவ் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா அரோரா வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பாத்ரூம் கழுவிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துஷார் பற்றியும் சொல்கிறாங்க. ஏன்னா மாடலாக இருக்கிற அரோரா பாத்ரூம் கழுவுறதும், துஷாருக்கு வந்து நிறைய டேலண்ட் இருந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ பேசுறதுக்கும், இனிமேலாவது நல்லா ப்ளே பண்ணுங்கடான்னு சொன்ன அறிவுரைகள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இன்னும் வரும் வாரங்களில் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த பேசுனாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அமித் தான் வந்து அமித் பார்க்கவ் அவர் தான் வந்து இதுவாக இருக்காரு, அவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறவரா. அமித் பாட எஃப்ஜே வந்து ஒரு பீட் பாக்ஸ் பண்ண, அப்புறம் சுபிக்ஷா அவருக்கு அசிஸ்டன்ட் பீட் பாக்ஸ் கொடுக்க, இவங்க உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, டாய்லெட்ல என்ன பண்ணுவோன்றது நீங்களே யோசிச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட கேட்குறாங்க, ஒரு வந்து தலையா இருந்த கனி வந்து இப்போ வந்து கக்கூஸ் கிளீனிங்கில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலையும் ஹவுஸ் கிளீனிங்லேயும் இருக்கிறாங்களா, இதை பற்றி என்ன விஷயன்றதை அதை பற்றி கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து கனியினுடைய என்ன சொல்கிறது, ஈகோ, பெரிய அந்த திமிரு, ஆட்டிடியூட் எல்லாமே கிழிக்கப்பட்ட தருணமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்குதே அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு என்னன்றது அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு இவங்க இனிமேல் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்றது தான். அடுத்தது கமெண்ட்டில் நம்மளுக்கு கேட்டிருந்தீங்க, ஒருத்தர் பிஆரான்னு கேட்டிருந்தீங்க. நோ பிஆர்லாம் இங்கே பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளுங்க கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பார்க்குறத நாங்கள் ரசிக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியங்கா சொல்கிறது, அந்த ஒரு வார்த்தையை இவங்கெல்லாம் வச்சுட்டு கேம் விளையாண்டாங்கன்னா எல்லாருமே பாரு மாதிரி ப்ளே பண்ணலான்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த இடத்துல பிரியங்கா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஒருத்தவங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒருத்தர் இல்லைன்னா இந்த வீடு வந்து நிசப்தமாக. இதில் வேற இன்னொரு விஷயம் சொன்னா, அப்பா நல்ல வேலை இந்த வாட்டியாவது ஓப்பன் நாமினேஷன் சொன்னாங்க. ஆமாம், அதோட இந்த பாருன்ற ஒருத்தவங்களால தான் இந்த வீடே இந்த சீசன் 9 வந்து ரன் ஆகுது அப்படின்னாங்க. இதை விட எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியும்? அதே மாதிரி இடையில திவாகர் வேறு நல்லா ஒரு காமெடி பண்ணிட்டு உண்மையிலேயே திவாகரையும் பாராட்டினாங்க. அவருக்கு அந்த கிச்சனில் போடுறதுனா அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக திவாகர் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. அது மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.